பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்குமாய் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாக போகிறது. இதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் எதற்காக காத்திருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் எதற்காக போராடி கொண்டு இருக்கிறீங்க? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தை பார்க்கும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பொழுது சொல்லப்பட்டது ஒரு வார்த்தை. யூதர்கள் எல்லாரும் கொல்லப்படணும்னு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. தன் ஜனங்கள் எல்லாருமே அழுகிறாங்க, கூக்குரலிடுறாங்க, கதறாங்க, கண்ணீர் வடித்து கதறாங்க. தன் உயிர் மாண்டு போகுமோ, இந்த சூழ்நிலையில் என்னாக போகுதோன்னு நினச்சி கதறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து அந்த சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றி போட்டு ஆண்டவர் செய்த ஒரு காரியம்தான். அப்போ சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில நீங்கள் நிற்கிறீங்களா? ஒரு இக்கட்டான நிலைமையில நான் நின்று கொண்டிருக்கிறேன், இந்த சூழ்நிலைமை என் வாழ்க்கையை நாசமாக்கி விடுமோ, இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையை கெடுத்து விடுமோ, என் சந்தோஷத்தை கெடுத்து விடுமோ, என் நிம்மதியை கெடுத்துருமோ, இந்த சூழ்நிலைகள் இந்த காரியம் என் வாழ்க்கையை பாதித்து விடுமோன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்களானால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உங்களுக்கு உண்டாகும். எப்படிப்பட்ட விரோதமான சூழ்நிலை உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இங்கே இந்த ஜனங்களுக்கு ராஜாவினுடைய அரண்மனையிலிருந்து ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு கவர்மெண்ட்லேருந்து ஜியோ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஜனங்கள் எல்லாரும் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சூழ்நிலைமையில் இருந்தக்கூடிய ஜனங்களை தேவன் விடுவிக்க கூடுமானால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவது நான் ஆராதிக்கிற தேவனுக்கு ரொம்ப லேசான காரியம். எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு மகிழ்ச்சி தான் உண்டாக போவதே ஒழிய துக்கம் உண்டாக போவது கிடையாது. நீங்கள் கனமடைய தான் போறீங்களே ஒழிய கனவீனம் அடைய போவது கிடையாது. உங்களுக்கு மகிழ்ச்சி தான் வருமே ஒழிய எந்த காரியத்திலையும் உங்கள் தலை குனிந்து போகக்கூடிய நிலைமைக்கு ஆண்டவர் உங்களை விடமாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்க போகிறதுக்காக ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை சூழ்நிலைகளை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க, எத்தனை பாதைகளில் போயிருக்கிறீங்க. இது எல்லாவற்றிலும் இருந்து உங்களை பாதுகாத்த தேவன் இன்றைக்கும் உங்களை பாதுகாக்கிறதற்கு அவர் போதுமானவராக தான் இருக்கிறார். அதெல்லாம் சாதாரண பிரச்சனை, இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது, இதுல இருந்தெல்லாம் நான் மீண்டு வர முடியுமான்னா, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அன்றைக்கு யூத ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவர்களுக்கு களிப்பையும் மகிழ்ச்சியையும் வெளிச்சத்தையும் காண்பித்த அதே தேவன் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஆட்களா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், ஒரே ஒரு விசுவாச அறிக்கையிடுங்க அந்த வசனத்தை. அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு களிப்பையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவர் பார்க்க செய்தாரே, இன்றைக்கு என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதை காண்பிக்க போறாருன்னு இன்னைக்கு நீங்க ஒரு விசுவாச அறிக்கையிட வேண்டும். அந்த விசுவாச அறிக்கையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், சூழ்நிலையை தூக்கி போட்டுருங்க, அது என்ன காரியமா வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர், சூழ்நிலைகளை காட்டிலும் பிரச்சனைகளை காட்டிலும் ஒரு பெரிய தேவனை தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல சொல்ல போறீங்க, இந்த வசனத்தை நீங்க அறிக்கை பண்ணுங்க. இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அதே மாதிரி தான் இந்த யூதருக்கு பதிலா உங்க பேர் போட்டுக்கங்க, போட்டுட்டு அந்த இடத்துல சொல்லி பாருங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில தேவன் அதை செய்ய போறீங்க, என் வாழ்க்கையில மகிழ்ச்சி வரப்போகுது, வெளிச்சம் வரப்போகுது, மகிழ்ச்சி வரப்போகுது, களிப்பு வரப்போகிறது, கனம் உண்டாக போகிறதுன்னு நீங்க அறிக்கையிடுங்க. கண்டிப்பா அதை உங்க வாழ்க்கையில செய்து உங்களை ஆண்டவர் மகிழ பண்ண. நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வார்த்தையின்படியே ஆண்டவரே வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவாய் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் தலை நிமிர பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளினுடைய கண்ணீரை தொடங்கியப்பா, அவங்க என்ன பாதையில என்ன சூழ்நிலையில நிற்கிறாங்களோ இப்போ அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வதித்தலின் கரம் உம்முடைய பிள்ளையோடு கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடைச்சு போடுங்க. சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. கர்த்தருடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டு கொண்டு நடத்துவீராக. எல்லாவற்றையும் உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உரித்தாக்கி கொள்ளும்படி உம்முடைய ஊழியக்காரன் என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். God bless you.